தெளிவா புரிஞ்சுக்கங்க. இறைவன் உங்க மேல வச்ச நம்பிக்கையினாலதான் மறுபடியும் நீங்க பிறந்திருக்கீங்க. ஆமாவா இல்லையா? உங்க தாய் தகப்பன் உங்க மேல வச்ச நம்பிக்கையினாலதான் அவங்க உங்களுக்கு சோறு போட்டு உங்களை வளர்த்து எடுத்திருக்காங்க. ஆமாவா இல்லையா? உங்க வாத்தியார் உங்க மேல வச்ச நம்பிக்கையினாலதான் இன்னைக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு பாடம் என்னன்றது தெரிஞ்சிருக்கு. வாழ்க்கை பாடம்னா என்னன்னு தெரியலன்னா கூட இந்த உலக வாழ்க்கைக்கு உண்டான பாடம் அட்லீஸ்ட் என்னன்னு தெரிஞ்சிருக்கா தெரியலையா? தெரிஞ்சிருக்கா இல்லையாங்க? இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா, இத்தனை பேர் இத்தனை நம்பிக்கை உங்க மேல வச்சாங்க இல்லையா, நீங்க கொஞ்சம் உங்க பார்வையை மாத்தி பார்க்க ஆரம்பிக்கணும். எப்படி பார்க்கணும்னு சொல்லித்தரேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. எனக்கு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனை காரணம் இல்லாம நடக்கல அப்படின்றத முதல்ல ஏத்துக்கணும். உங்களுக்கு பிரச்சனை நடந்தாலும் சரி, நல்லது நடந்தாலும் சரி, இது இரண்டுமே இறைவனின் விருப்பத்திற்கு உட்பட்டு தான் நடக்கிறது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நடக்கக்கூடிய நன்மையும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தீமையும் இரண்டும் இறைவனின் விருப்பத்திற்கு உட்பட்டு தான் நடக்கிறது. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ரெண்டையும் அவன் பார்த்துட்டு இருக்கான்னு அர்த்தம். எதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான்? நல்லது நடந்தாலும் அதுல ஒரு லெசனை நீங்க கத்துக்கணும், கெட்டது நடந்தாலும் ஒரு லெசனை கத்துக்கணும். உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, உங்களுடைய அறியாமைக்கு தெரிய மாட்டேங்குது, சிறிய புத்திக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு நடக்கிறது பூரா நல்லதாவே நடக்கணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நல்லதா நடக்கணும்ன்றதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? கெட்டதும் நடக்கணும்ன்றதுதான் நல்லதாவே நடக்கணும்ன்றதுக்கு உண்டான அர்த்தம். தெரியுமா உங்களுக்கு? அப்படி எனக்கு எப்பயுமே நல்லதாவே நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறது இஸ் ஈக்குவல் டு கெட்டதும் என் லைஃப்ல நடக்கணும்னு அர்த்தம். காரணம் என்ன? அதுக்கு பேர் கெட்டது இல்ல. கெட்டது நடக்கிற மாதிரி நடந்து அதுல ஒரு அனுபவத்தை நீங்க கத்துக்கிட்டாதான் அடுத்த டைம் அந்த மிஸ்டேக்கை ரிப்பீட் பண்ணாம உங்களோட எவல்யூஷன் ப்ராசஸ்ல அடுத்த கட்டம் போக முடியும். இப்ப சொல்லுங்க, 24 மணி நேரமும் நல்லதா நடக்கணும்ன்ற அந்த அஜெண்டால கெட்டதும் நடக்கணும்ன்றது இருக்குமா இருக்காதா? நன்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் தீமையை ஏற்றுக்கொள்வதில்லை. அதுக்கு பேர் தீமை கிடையாது. உங்களுக்கு தீமை மாதிரி தெரியுது, வலிக்குது, கஷ்டமா இருக்கு. ஏன் வலிக்குது, கஷ்டமா இருக்கு? ஏன்னா நீங்க அதை லேர்ன் பண்ணிக்கணும்ன்றதுனால கஷ்டமா இருக்கு. இந்த உடம்பு மனம் அப்படின்ற ஒன்ன கொடுக்காம இறைவன் அனுப்பிச்சிருக்கான் அப்படின்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த வலி வேதனையெல்லாம் உணர முடியுமா? உணர முடியுமா? புரியுதா புரியலையாங்க? இந்த உடம்பு இந்த மனம் அப்படின்ற ஒன்ன கொடுக்கலன்னா அந்த வலி வேதனையை உணர முடியாது. வலி வேதனை இது ரெண்டுமே இல்லைன்னு வச்சுப்போம், எவனையா மதிப்பீங்களா? நீங்க உங்க வேலையை பார்ப்பீங்களா? இப்ப என்ன டெக்னிக்கா வச்சிருக்கான் பாருங்க. வலிக்கணும், குத்தணும், கொடையணும், கஷ்டப்படணும், மனவேதனை வரணும், பண பிரச்சனை வரணும், மன பிரச்சனை வரணும், பொண்டாட்டி பிரச்சனை வரணும். ஏன்? அப்பதான் கத்துக்கிறீங்க. ஏன் கத்துக்கிறீங்க? சிற்றின்பம் நிரந்தரம் அல்ல, பேரின்பத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக இதெல்லாம் கத்துக்கிட்டு வரீங்க. ஒரு கட்டத்துல போர் அடிச்சிரும்ல, ஒரு 60-70 வயசுலயாவது யோசிப்பீங்களா மாட்டீங்க? எதுக்கு இத்தனை வருஷம் இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம்? இவ்வளவு தூரம் எதுக்கு நம்ம டிராவல் பண்ணிட்டு வந்தோம்? இவ்வளவு தூரம் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து பிரயோஜனமே இல்லையா? இப்ப எதை நோக்கி தான் திரும்பணும்ன்றது 70-80 வயசுலயாவது தோணுமா தோணாதா? அதுக்கு தான் இவ்வளவு அனுபவம் வருது. இத்தனை அனுபவம் எதுக்கு வருதுன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கு 70-80 வயசு வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம், இப்பவே சொல்லி கொடுத்துறேன். இதுக்கு எதுக்கு 70-80 வயசு வரைக்கும் வெயிட் பண்றீங்க? இந்த உலகம் சார்ந்த எந்த பொருள்களிலும் எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்காது. இதை உணர்றதுக்கு தான் இத்தனை இன்பமும் வருது. எதை வேணா எடுத்துக்கங்க, எதா வேணா இருக்கட்டும். இந்த உலகம் சார்ந்த பொருள், உலகம் சார்ந்த உயிர், எதை எடுத்தீங்கனாலும் அதுல இன்பம் கிடைக்கும் நினைச்சு எடுத்தீங்கன்னா உங்களை மாதிரி முட்டாள் உலகத்திலே எதுவும் கிடையாது, யாரும் கிடையாது. ஏன்? இது எதுவும் உங்களுக்கு நிரந்தரமான இன்பத்தை கொடுக்காது. அப்ப எது நிரந்தரமான இன்பத்தை கொடுக்கும்? 70-80 வயசுக்கு அப்புறம் ஒரு புத்தி வருது இல்ல, ஐயோ இதெல்லாம் கிடைக்காது போல, இதுக்கு எதுக்கு 70-80 வயசு? இப்பவே உணர்ந்துருங்க, இதுல எதுலையுமே கிடைக்காது. நான் சொன்னாதான் நம்ப மாட்டீங்க, எல்லாரும் சொல்லிட்டு போயிட்டாங்க. இல்ல, காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடாமா. அப்படின்னா என்ன அர்த்தம்? காயம்னா என்ன? உடல்னு அர்த்தம். காயமே இது பொய்யடாமா, இது பொய்யா, வெறும் காற்றடைத்த பையடா, வெறும் காத்து தான் இருக்கு உள்ள, ஒரு மேட்டரும் கிடையாது, புரிஞ்சுக்கங்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா தெளிவா புரிஞ்சுக்கங்க. நீங்கள் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்கும் போது 70-80 வயசு ஆகுது அப்படின்னா தெளிவா புரிஞ்சுங்க, அந்த 70-80 வயசு வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. இறைவன் எதை பார்ப்பார் என்றால்
எவ்வளவு பாவம் எவ்வளவு புண்ணியம், இதை மட்டும்தான் பார்ப்பாரு. இப்ப இந்த 70-80 வருஷத்தை நம்ம பாவ புண்ணியத்துல போக்கஸ் பண்ணி வாழ்க்கையை வாழ போறோமா, இல்ல இந்த உலகம் உண்மை, வர்றவன் போறவன்லாம் உண்மை, பொருள்லாம் உண்மை, இதனை அடையிறதுக்கு தான் போராடுன்னு பாவ புண்ணியத்தை கணக்கு வைக்காம நேரா மாட்டுக்கு கடிவாளம் கட்டி விட்ட மாதிரி பணம் 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 பணம்னே போய் சாவ போறீங்களா? ஒரு செயல் செய்கின்றீர்கள், அந்த செயலானது ஒரு வினையை ஏற்படுத்துகின்றது. அந்த வினைக்கு நீங்கள் இன்று பதில் சொல்லவில்லை என்றாலும் நாளை பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். இதை திருவள்ளுவர் மிக தெளிவாக கூறுகிறார். தெரியுமா எப்படி சொல்றாருன்னு? பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னொருத்தனுக்கு நீ காலையில என்ன பண்றியோ சாயந்தரம் அது உனக்கு டபுள் மடங்கா திருப்பி வரப்போகுதுன்னு அர்த்தம். கவனமா இருந்துக்கங்கிறாரு. எவ்வளவு பெரிய வார்த்தைங்க, நினைச்சு பாருங்க. அதைத்தான் ஒரு டீசெண்டா சொல்றாரு. காலையில என்ன பண்றியோ சாயந்தரம் உனக்கு திருப்பி வரும், கவனமா இரு, மாட்டிப்பாங்கிறாரு. இப்ப என் கேள்வி என்னன்னா, எவ்வளவு அற்புதமான உடல் உங்களுக்கு, இந்த உடல் கிடைக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, ஆமாவா இல்லையா? எஸ் ஆர் நோ? உங்களுக்கு தெரியலனாலும் இன்னைக்கு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு 1500 வருஷமாவது வெயிட் பண்ணும் மனித உடல் கிடைக்கிறது. மினிமம் 1000 to 1500 இயர்ஸ். புல்லாய் பூடாய் தேலாய் பாம்பாய் பல்விருகமாய் அசுரராய் தேவராய் கணங்களாய் எல்லாம் சேர்த்து எப்படி பாடுறாரு? ஒரு புல்லாக பிறந்து அது கொஞ்சம் கொஞ்சமா எவால்வ் ஆகி அடுத்த செடியா மாறி, அப்புறம் அடுத்த ஜென்மத்தில் அது மரமா மாறி, அப்புறம் அது ஓரறிவு, ஈரறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஐந்தறிவு இருக்கக்கூடிய மிருகம் பறவைகளெல்லாம் மாறி இந்த 6 அறிவு, இன்ஃபேக்ட் தேவைப்பட்டா 7ஆம் அறிவு சேர்த்து ஆக்டிவேட் பண்ணலாம். இப்படிப்பட்ட இந்த மனித உடல் கிடைப்பதற்கு பல 100 வருடங்கள் வெயிட் பண்ணி வந்திருக்கீங்க. எத்தனை வருஷம்? ஒரு 100 வருஷம் இல்ல, எத்தனை வருஷம்? பல 100 வருஷம் வெயிட் பண்ணி வந்திருக்கீங்க. இந்த பல 100 வருஷம் வெயிட் பண்ணி கிடைப்பதற்கரிய பொக்கிஷமான இந்த உடலை வைத்து உடல் கொடுத்த காரணத்தை முடிக்க போறீங்களா, இல்ல தப்பு தப்பா பயன்படுத்தி சாவ போறீங்களா?